அவையாரு கேக்குற ஒரு கேள்வி கரெக்ட். என்ன பழனி கடையில வந்து வியாபாரத்தை பார்க்காம இங்க வந்து இடம் செஞ்சுக்கிருக்க அது ஏண்டா உனக்கு வேலை இல்லையா? இல்லப்பா, செந்தில் வர சொன்னதா கதிர் எனக்கு போன் பண்ணா, அதான் வந்தேன். என்ன விஷயம் கூட அது தெரியலப்பா. ஏண்டா இல்லை லூஸ் ஆடா நீங்க எல்லாம் இல்லடா. கொஞ்ச நாளாவே அவனுக்கு என்னமோ ஆகி போச்சுடா. ஒரு மார்க்கமாவே அலையிறான்டாவே. போங்கடா, ஏய் போய் வேலை வீட்டு இருந்தா பாருங்கடா. போங்கடா, அது சரி. போங்கப்பா போய் சமையல் கட்டில வேலை இருந்தா பாருங்க. மாமா வந்துட்டீங்களா? ஏண்டா இல்லை நீ தான் சொன்ன வேலையை ஒரு வேலையை உருப்படியா செய்ய மாட்டேன். மத்தவங்க வேலையை ஏன்டா கெடுத்து நல்லா இருப்படி. பாருங்க என் பிள்ளைக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருச்சுங்க. எனக்கு பிடபிள்யூடில வேலை கிடைச்சிருக்குப்பா. உடனே ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. மாப்பிள்ள பாருங்க நம்ம பிள்ளைய. வாழ்த்துக்கள்ரா, Thank you, மாப்ள. வாழ்த்துக்கள். என்னால நம்பவே முடியல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தம்பி, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இல்லை செந்தில எப்படிடா? அப்பா, அது மீனாவோட அப்பா தான் முயற்சி பண்ணி இந்த வேலையை வாங்கி கொடுத்தாருங்கப்பா. இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. கவர்மெண்ட் வேலை பாக்குற பையனுக்கு தான் தான் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு உங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாருல. இப்போ பொண்ணு கட்டிக்கிட்ட பையனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தாரு உங்க அப்பா. பிரமாதம், சூப்பர். மாமனார் டேய் இந்தடா சந்தோஷம்டா. மாப்பிள்ள ஆக்காட்டு வேற செந்திலுக்கு வேலை கிடைச்சிருச்சுல, அதுவும் கவர்மெண்ட் வேலைனே. ஏன்னு ஏன் பாண்டிய மையெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போக கூடாதா என்ன? சரிண்ணே சரிண்ணே வச்சிடறேன். எப்படி மாமா, இந்த தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒருத்தர் விடாம செந்திலுக்கு வேலை அடிச்ச விஷயத்த போன் பண்ணி எல்லாரும் விசாரிக்கிறாங்க. இதுல முக்காவாசி பேத்துக்கு வகுத்தறி சரியாகுமா? கோமதிட்ட சொல்லி கண்டிஷ்டி போறது மாதிரி இன்னைக்கு சுத்தி போட சொல்லியா? நானே நினைச்சேன் மாமா, கண்டிப்பா சுத்தி போட்டே ஆகணும். ஏன் மச்சான், அவன் ஆர்டரை நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களே, வேலைக்கு போகும்போது செந்தில் இதை எடுத்துட்டு போக வேணாமா?